ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸ் நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ நாம் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவுக்கு சொல்லியிருந்த மாதிரி அப்டேட் பற்றி வந்துடுச்சு. இந்த அப்டேட் எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, பாம் ஃப்ரூட்ஸுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. பாம் ஃப்ரூட் ரீஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த புது ஈவெண்ட் ஒன்று ஆக்சுவலாக நான் எப்படி பார்த்தேன்னா, கேம் அப்போ தான் உள்ள லாகின் பண்ணிவிட்டு போகிறேன். ஈவினிங் ஒரு 5:30 or 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 6 மணி இருக்கும். ஒரு 6 மணி அளவில் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கும்போது, சரி செலஸ்டியலோட பெயின் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க டிமாண்டாக கேட்டுட்டு இருந்தான். சரி, நான் என்ன நினச்சேன்னா நார்மல் பெயின்னு நினச்சேன். பட் அவன் செலஸ்டியல் பெயின் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மாதிரி கத்திரிப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயின் கேட்டிருக்கான் அவன். அதுக்கு ஒரு 3 கிட்ஸனே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். 3 கிட்ஸனே கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தாடான்ற அளவுக்கு நானே ஷாக் ஆகிட்டேங்க. சீரியஸ்லி 3 கிட்ஸனே தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பப்ளிக் சர்வரில் கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தான். சரி, நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் வந்து உதயமாயிடுச்சு. சரி, ஓகே, நம்மக்கிட்ட ப்ரைவேட் சர்வர் இருக்குது, போயிட்டு யார் தொந்தரவுமோ இல்லாமல் அந்த டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு செலஸ்டியல் பெயின் வந்து எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கேம் உள்ள போனேன். எனக்கு கேம் உள்ள போயிட்டு ஈவெண்ட் அந்த டோக்கன்லாம் கிளைம் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். கிளைம் பண்ணிட்டு கரெக்டாக நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணலை. சரி, கிரைண்டிங் கோச்சுறதுக்கு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணலை, விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் ஒன்று பண்ணேன். 250 டோக்கன் எடுத்து ஸ்பின் பண்ணோன்னு என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எப்பயும் போல தான், எதுவுமே வரலை. பட் ஆனால் பை த லக்கில் கிட்ஸ்னே மாட்ட வேண்டியது. கிட்ஸ்னேக்கு ஒரு பாயிண்ட்டு கிட்ஸ்னேயில் அப்படியே ஒரு செகண்ட் வண்டி நின்றுச்சுன்னா கிட்ஸ்னே கொடுத்துருப்பாங்க. ஐயோ, ஒரு ஜஸ்ட் நூல் கேப்பில் தப்பிச்சுன்னுவாங்கல்ல, அந்தமாரி என்கிட்டேருந்து பிடிங்கிட்டாங்க கைஸ். நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரே கஷ்டமாயிடுச்சு. சரி விடு, இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும். சரி, ஓகே, நம்மக்கிட்ட இப்போ க்ரீன் லைட்னிங்கிற அந்த ஒரு ஸ்கின் ஒன்று இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை நான் உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் அதை சாப்பிட்ருப்பேன். ஸோ அதேமாரி பாம் ஃப்ரூட் எப்படி இருக்குது, ஸ்டாக்கில் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டாக்கில் எப்பயும் போல் விட்டுருக்கானுங்க பாம் ஃப்ரூட்டு. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட்லாம் கிடையாது பாம் ஃப்ரூட்டு. ஸோ நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க டிமாண்ட் ஓகே வேல்யூ ஆகிடுச்சு, டிமாண்ட் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே ஆகலை. பாம் ஃப்ரூட்டுக்கு எதுவுமே ஆகலை. ஆக்சுவலாக என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்டேட்டு பாம் ஃப்ரூட் ரீஒர்க்கு, நியூக்ளியர் பிளட் ஃபயர் அண்ட் சூப்பர் நோவா ஸ்கின் ஃபார் தி ஃப்ரூட்டு. அந்த பாமுக்கு ஒரு 2-3 ஃப்ரூட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 2050 லெவல் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க, 2500 லெவலு. ஃபிஷ் ஈவெண்ட்டுன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி அப்புறம் கோல்டன் ஃபிஷ் ஃபுல் ஈவெண்ட், ப்ளா 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 சம்திங் சப்ஸ்டன்ஸ் நியூ ஐலாண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே. அதாவது நம்ம டிக்கி அவுட் போஸ்ட்டில் போகணுன்னா சம்மரின் மூலமாக ஒரு கடலுக்கு போவோம் தெரியுமா, அண்டர் வாட்டர் சிட்டின்னு சொல்லிட்டு, அந்த ஐலாண்டை பெருசு பண்ணியிருக்கானுங்களா. ஆமாங்க, 750 லெவல் இருந்துச்சு மேக்ஸு. இப்போ எனக்கு மேக்ஸ் போயிடுச்சு. ஸோ ஒரு 50 லெவல் இருக்குது. மேக்ஸ் அடிக்கிறதுக்கு 2800 வந்துச்சுன்னா மேக்ஸ் சம்திங். ஸோ நீங்கள் டிபெண்ட் ஆகாதீங்க, இன்னொரு 50 லெவல் நம்ம மேக்ஸ் அடிச்சிருவோம், அது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் ஒன்று வருது, அப்டேட் வருது. அது என்ன ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், அப்போ ஷேர் வண்டி பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சு இல்லாமல் ஆளில் போட்டு வச்சிங்கன்னா தான் நான் போகிற வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ நான் எதில் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் பாம் ஃப்ரூட் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் லைட்னிங் விட்டுட்டு பாம் ஃப்ரூட் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, எல்லாம் உங்களுக்காக தானே.
ரீஒர்க் எப்படி என்ன தான் பண்ணியிருக்கானுங்க, மஜாவாக பண்ணியிருக்கானுங்களா இல்லை எப்படி இப்போ கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் பாம் ஃப்ரூட்லாம் இல்லை என் லைஃப்பில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இது ரீஒர்க்குன்ற அந்த ஒரு பட்சத்தினால சாப்பிட போகிறவங்களுக்கோசரம் அவ்வளோதான் கண்ணை மூடி அழுத்திட்டேன். அவ்வளோதான் கைஸ் போயிடுச்சு. சூறை ஓட்டாங்க ரம்பில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிவிபி போடுறதுக்கு. ஸ்பேமிங் நல்லா தாங்க இருந்துச்சு. ரம்மிங் ஸ்பேம்லிங் போகிறாங்க. பாம்புக்கு ஃபஸ்ட்டு M1 ஒரு குண்டு தூக்கி போடுறான். ஆல்ரெடி நம்ம குண்டு தூக்கி போட்டுன்னு இருப்போம். ஓகே ஜட்டும் பார்த்திங்கன்னா கேம் வச்சுக்க முடியுது. ஓகே 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 நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஹோல்ட் பண்ணி ஓகே 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 ஒரு தடவை ஹோல்டு பண்ணால் பாம்பை தூக்கி போடுவான். ஹோல்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ வச்சுக்கலாம். எஃப்பும் நல்லாயிருக்கு. ட்ராவலிங் மோட்ஸ் நீங்களே பாருங்க நல்லா இருக்கு. பட் ஆனால் ஹெல்த்தும் வண்டி கம்மி பண்ணிடுறானுங்க. ஹெல்த்து கம்மி ஆகுதா? ஓகே 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 செல் பாம் மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஜம்ப் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் அப்படின்னா அவனே வெடிச்சிக்கின்னு ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணுவான். ஓகே 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 நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஹெல்த்து கம்மியாகுது. ஹெல்த் வண்டி கம்மியாகாமல் இருந்துச்சுன்னா மஜாக வந்துருக்கும் ஃப்ரூட்டு. எக்ஸ்மோ என்னடா அது அவ்வளோதானே. எக்ஸ்மோக்கு இன்னும் கொஞ்சம் ரீவொர்க் நல்லா கொடுத்துருந்தா ஓகேவாக இருந்திருக்கும். ஹோல்ட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாம் ஃப்ரூட்டுக்கு ஒரு காம்போ வந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்மோவில். பட் ஆனால் கொடுக்கல. ஸோ பாம் அது அன்காமன் ஃப்ரூட்டு தானே. ஸோ ப்ராப்ளம் இல்லை, விடுங்க. நல்லா தான் கைஸ் இருக்குது. பட் ஆனால் இன்னும் 2 மூ இருக்குது. சீமு எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு இன்னும் கிரைண்ட் பண்ணணும். வாங்க நம்ம அதை காட்டி கிரைண்ட் பண்ணிக்கிட்டே வீடியோக்குள்ளே போயிடலாம். பிவிபி கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி மொபைல் பிளேயருக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் பிசி பிளேயருக்கு யூஸ் ஆகும். நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் போன வீடியோக்கு பார்த்திங்கன்னா பிஎஸோட ப்ரைவேட் சர்வர், பிஎஸ்னால் என்னென்னு கூட தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன், ப்ரைவேட் சர்வரோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி வச்சுட்ருந்தோம். பட் ஆனால் அது பின் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எனக்கு பின்னிங் ஆப்ஷன் காட்டலை. அது ஏதோ பக்காக கிளிச்சான்னு சரியாக தெரியல எனக்கு. ப்ரைவேட் சர்வர் உள்ள வாங்க, நம்ம ட்ரையல் பண்ணலாம். ஸோ வாங்க விளாட்லாம், சேர்ந்து வளருவோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பிவிபிக்கு டிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்கள் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஃபைட்டிங் ஸ்டைல் மீன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க தெரியுமா, சாங்கு நாட் இல்லை டெட் ஸ்டெப், ஷார்க்மேன் கராத்தி, அதுக்கேற்ற மாதிரி பவர் வைங்க. பவர் மீன்ஸ் நீங்கள் காட் ஹியூமன் அந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்டைல் வச்சிங்கன்னா டேமேஜ் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்பீடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேஸ் டேமேஜ்னால் எது சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஹியூமன் ரேஸ் இல்லை ஸ்பீடுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரேபிட் ரேஸ் இருக்குது. அப்சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பாட்டில் ஸ்டாட்ஸ் இல்லாமல் கிராவிட்டி கேன் யூஸ் பண்ணிக்கலாம். கிராவிட்டி கேனில் ஒரு Z மூவ், GHயில் ஒரு 3 மூவ், ஃப்ரூட்டில் ஒரு 2 மூவ் போட்டிங்கன்னா பிளாஸ்டாக டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு 14,000 டேமேஜ் கிட்டே போகும். ஸோ அதிலே அவன் சிக்கி சின்னாபின்னம் ஆகிடுவான். பாம் ஃப்ரூட்டு ஓகே நல்லா தான் இருக்குது. சீமோவை பார்த்துருப்பீங்க நீங்கள். சிடிகே கார்டியோமன் ஒரு நல்ல காம்பினேஷன் தாங்க, சீரியஸ்லி சொல்கிறேன். எக்ஸ்மோ ஹோல்ட் பண்ணி ஒரு டேஷ் ஒன்று வச்சுட்டு சட்வோல்டு கார்டியோமனில் ஒரு 3 மூவ் போட்டிங்கன்னா ஓபியாம் செத்துருவாம். சீரியஸ்லி ஒரு 2 ஒன் ஷாட் காம்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நீங்களும் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இப்போ புது பில்டுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு ஷேடோ ஃப்ரூட் எதுக்குன்னா, என்கிட்ட இப்போ கோல்டு ரேஸ் இருக்குல்ல, ஸோ கோல்டு ரேஸுக்கு ஷேடோ ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு பாம்பு ரிவ்யூ பண்ணி போகணுன்னு இருந்தால் போட்டுட்டேன். பட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாம்புக்கு ஒரு 3 ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் ஸ்கின் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது.
பேலன்ஸ் 2 ஓரளவுக்கு தான் இருக்குது, மட்டியாக இருக்குது. இந்த புது பில்டு ஷார்க் ஆங்கர் கூட நல்லாயிருக்கும் கார்டியூமனுக்கு. பாருங்களேன், ஒரு எக்ஸ்மோ ஒரு ஜட் ஹோல்டு கார்டியூமன் அவ்வளோதான். ஜட்டில் மாட்டிக்கினாலே சிமும் எக்ஸ்மோ நீங்கள் கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னும் இந்த ஷாடோ ஃப்ரூட்டை வச்சு இன்னும் கிரைண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. கிரைண்டிங் பண்ணிட்டு புதுசாக ஒரு பிவிபி வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை, லவ் யூ. மறந்துடாதீங்க, வீடியோவில் முடியல. ஸோ நம்மளுக்கு பண்ண வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. போய்ட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் வண்டி பண்ணிவிடுங்க. அது வண்டி உங்கள் கடமை. வீடியோ போடுறது என் கடமைனா அது பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஸோ ஓகே கைஸ், பை பை, அவ்வளோதான்.